கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் பிலிப்பியர் 2:10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உறக்க சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யும் போது அதில் ஒரு பெரிய மேன்மை நமக்குள் இறங்கி வருகிறது, ஒரு பெரிய பலம் நமக்குள் இறங்கி வருகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இறங்கி வருகிறது. இரண்டாவது, முழங்கால்களை அவருக்கு முன்பதாய் முடக்கி நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது சாத்தானுடைய கிரியைகள் வேறறுக்கப்படுகிறது, திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படுகிறது, அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடிகிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவரோடு சொல்லுவோம், ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை பேசிக்கொண்டும் உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்து கொண்டும் உம்முடைய நாமத்தை அநேகருக்கு நான் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டும் இருப்பேன். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி நான் கைகளை விரித்து நான் பிரார்த்தனை செய்வேன் என்று அர்ப்பணித்து பாருங்கள். விசேஷித்த கிருபை, விசேஷித்த மகிமை, விசேஷித்த வல்லமை, விசேஷித்த தாளந்துகள் உங்கள் மேல் அலங்கரிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளில் அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்ய எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். அந்த நாமத்துக்கு முன்பதாய், அந்த இயேசுவுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல அறிக்கை இடுதலின் ஆவியும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டிய பாரமும் அந்த அனுபவமும் அந்த உந்துதலும் அந்த உணர்வும் இப்பொழுது உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்